ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் நம்மளுக்கு ரெஸ்ட் இல்ல, இந்த வண்டிக்கு ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு தான் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது. நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கா, மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா, என்னென்ன வேணும் அதையெல்லாம் செக் பண்ணி சனிக்கிழமையே வச்சோம். நம்ம வாசர் இருக்குதா குக்கருக்கு அப்படிங்கிறத பார்க்க மறந்தாச்சு. குக்கருக்கு வாசர் இருந்தது, ஆனா அது கொஞ்சம் பெல்ட் லூஸ் ஆயிருந்ததுங்காட்டி அதை தூக்கி வீசிட்டு அதை மறந்தாச்சு. மற்றபடி பிரியாணி செய்யறதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு. நீங்க மட்டனை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, அரை மணி நேரத்துல பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாத்தையுமே கிண்டி விட்டு கலக்கி விட்டுட்டு மட்டனையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கர் எடுத்து வாசர் போடலான்னு பார்த்தா குக்கர் பெல்ட் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இனி மறுபடியும் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா நம்மளால டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால பேசாம நம்மளே வண்டி எடுத்துட்டு போறது நல்லதுன்னு பார்த்தாச்சு. குக்கரை மூடியோடய தூக்கிட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டு பார்த்து சரியில்லாம பத்தாமையோ லூசாவோ இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொருத்தர் யாரு நடக்கிறதுன்னு குக்கர் மூடியோடவே நான் கடைக்கு போயிட்டேன். வரும்போது வாங்கி நல்லா டைட்டாவே இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். இனி மணக்கமான பிரியாணியை ரெடி பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. நல்லா வந்து ஒரு 7-8 விசில் விட்டு கறியை வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸையும் போட்டு இது பண்ணிட்டேன். இது குரண அரிசின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அது பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பையனுக்கு மீன் சில்லியும் போட்டு கொடுத்துட்டேன்.